வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சுலபமாக எப்படி புடலங்காய் கூட்டு செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக செய்ய ஆரம்பிக்கலாம். புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1/2 கப் கடலைப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். கூட்டு செய்கிறதுக்கு நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அரிசி மாவு திக்னஸ் கொடுக்கும் நல்லா கூட்டுக்கு. இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி கையளவு நீட்டமான புடலங்காவை எடுத்திருக்கேன். இதை நீட்டு வாக்கில் கட் பண்ணி நடுவில் இருக்க பஞ்சை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஏற்கனவே குக்கரில் ஊற வச்சிருந்த பருப்பில் கட் பண்ண புடலங்காவையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இந்த மாதிரி மேலோடு மிக்ஸ் பண்ணி 3 விசிலுக்கு வேக வச்சுக்கணும். முதல் விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2வது விசில் 3வது விசில் வந்த அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கி நல்லா பருப்பு வெந்திருக்கு. பருப்பு பார்த்திங்கன்னா குழையாமல் நல்லா பூ மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். கூட்டு செய்கிறதுக்கு தண்ணீர் எப்பயுமே ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கூட்டு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு செஞ்சிடலாம். தாளிக்கிறதுக்கு முதல்ல இந்தமாரி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளித்து கூட்டில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே செய்முறையிலே நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் புடலங்காய் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச காயாக மாறிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.